வீடு பார்த்தாலே வெளியே போறதுக்கு பயமா இருக்குது. செய்யற வேலையை போய் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் தான் உட்காரணும். லட்சுமி அக்கா, வாமா வா வா. எங்கக்கா வெளியே கிளம்பிட்டீங்களா இருக்கு? ஆமாம்மா, கடைக்கு போற வேலை இருக்குது. சரி வா வா வா, உட்காந்து பேசலாம். இல்லக்கா, சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா உன் நாத்தனார்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாலே? ஆமாக்கா, மகளுக்கு லீவாமா, அதனால அண்ணன் வீட்டில் வந்து இருந்து போலான்னு வந்திருக்காங்க. ஓ சரி சரி. இப்போ உன் வீட்டுக்காரர் என்ன தண்ணியெல்லாம் போறாரா? தண்ணி ஒரு ஆளுனால தண்ணி போடாமல் இருக்க முடியுமாக்கா? 1000 தான் இருந்தாலும் அவங்களை திருத்தவே முடியாது. இதே மாமியாமார்கள் நல்ல புருஷனா இருக்கும்போது சம்பாரிச்சான் பார்த்தான் கொடுத்தான். இப்போ பொண்டாட்டிகளை மாத்திட்டீங்க. தண்ணி ஓர புருஷங்களை பிடிச்சி நம்மளுக்கு கட்டி வச்சு போட்டு ஏன் தண்ணி வரும்போது நம்ம கூட சண்டை வைக்கிறானே? நம்ம காசு வாங்க சம்பாரிச்சு வந்தா மட்டும் அவன் சம்பாதிக்கிறது எங்களுக்கு கொடுங்க பாருங்க பார்க்க சொல்லுங்க சொல்லுதுல. தண்ணி ஓட்டு வரையில நம்ம கூட சண்டை போட்டு 2 அடி அடிக்கல. அதையும் எங்களுக்கு 2 அடி கூட 2 திட்டு வாங்க வேண்டியதானே? காசு வர மாதிரி வாங்கிக்குவாங்க லட்சுமி அக்கா. அது புருஷன் கூட சரியான ஆளுதா. தண்ணி போட்டு வந்தா பொண்டாட்டி கொடுத்தா ஓரியாடுவாங்களா தவிர அம்மா கிட்டே அக்கா தங்கச்சிட்டே போய் ஓரியாடுவாங்களா? நம்ம கையில் இருக்க காசு பிடுங்குற வழி தான் பார்ப்பாங்க. எல்லாரும் சொல்றாங்க லட்சுமிக்கா, அவளுக்கு என்ன தண்ணி வரவங்களை கட்டிட்டு வாழ்ற வாழ்க்கை பொம்பளைகளுக்கு நரக வேதனை. 10 ரூபா நம்ம 5 10 சேர்த்து வச்சாலும் குடியார் புருஷனை கட்டிட்டா அதையும் பிடிங்கிட்டு போயிடறாங்க. ஆனா அவங்க சொந்த பந்தத்துக்கு அது தெரியுதா? அது தெரியறதுல நம்மளத்த குறை சொல்லுவாங்க. இவ ஒழுக்கமா இருந்தா அவன் அப்படி இருக்கிறான்னு நம்மளா போய் குடின்னு ஊற்றி கொடுக்க போறோம். பொண்ணா பிறந்து பர வேதனை பெரும் வேதனை.